இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதுதான் கைஸ். 1906 கட்டினது சரிங்களா. 1895 ஸ்டார்ட் பண்ணி 1906 கட்டினது. ஆல்மோஸ்ட் 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்க, வாங்க அப்படியே போகலாம். இருந்து உங்களை ஒரு வியூ பாயிண்ட் காமிச்சிட்டேன். இங்கே வேலையெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு. வெளியான போ, வாங்க மேலே போய் காமிச்சிட்டேன். இதாங்க ஷட்டரு, கேட்டு உள்ள அலோடு கிடையாது. போலீஸ் எல்லாம் இருக்காங்க வெயிட்டிங்கு. இப்படி தான் போகணும். இடத்தவங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இந்த முன்னாடி உள்ள ஷட்டரு. இவர் தான் சார் ஃபவுண்டர், சீஃப் இன்ஜினியர். பேச்சுக்கார அணையோட தாங்க இந்த மொத்த டீட்டெயில்ஸ். 1895 ஸ்டார்ட் பண்ணி 1906 முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 119 வருஷம் ஆகுது கைஸ் இந்த டேம் ஓப்பன் பண்ணி. வாங்க உங்களுக்கு வியூ பாயிண்ட் காமி சார். ஸோ கைஸ், அங்கே என்ன ஆச்சுன்னா அங்கே கேட்டை க்ளோஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால் அங்கே போக முடியல. அதனால் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு, இது இங்கே வேறு கேட் இருக்குது, அதை உள்ளே போகிற மாதிரி அங்கே போயிட்டு உள்ளே போய் காமிச்சு தரேன் கைஸ். நீங்கள் கொஞ்சம் தள்ளி வர்றப்போ இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இந்த ஜங்ஷன்லேயே போட்டிருப்பாங்க பேச்சுப்பாறைன்னு. நீங்கள் அதில் அந்த ரூட்டில் ஏறுறப்போ, லெஃப்ட் சைடில் ஏறுறப்போ இந்த மாதிரி இருக்கும் ரோடு. இது கொஞ்சம் நீங்கள் மேலே போனால் போதும் அந்த இடம் வந்துடும். ஸோ கைஸ், நம்ம முன்னாடி ஏறி வந்தோம்ல, இந்த ரூட்டு தான் வரணும். ஆக்சுவலி இதை க்ளோஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம இப்போ போக போகிறது கீழே சரிங்களா. இங்கே இப்படி இந்த ரூட்டு இப்படியே இங்கே வண்டியை பார்க் பண்ணி வச்சுட்டு, கார்லாம் வர முடியாது கைஸ், பார்க்கிங் எல்லாம் கிடையாது. அப்படின்னா இங்கே வெளியில் எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு வர வேண்டியது. அப்படியே கீழே இறங்கி போனால் நான் உங்களுக்கு டீப்புங்க. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, எங்கள் கன்னியாகுமரியோட தண்ணி, அதாவது இங்கே கன்னியாகுமரியில் தண்ணி எந்த விதத்துலையும் குறையாமல் இருக்கிறதுக்கு காரணமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். அந்த இடத்த டிஜிட்டலாக எங்கூட பாருங்கள். 3, 2, 1. பாருங்கள் கைஸ், இதுதான் எங்கள் கன்னியாகுமரியோட எல்லாம். இங்கே பாருங்கள் எப்படி மலையிலேருந்து அப்படி தண்ணியோட கலரை பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது பார்த்தீங்களா. தெளிவாக, எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். கடல் தண்ணி மாதிரி எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இதாங்க எங்கள் கன்னியாகுமரியோட நீர் வளத்துக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இருக்கிற, அதாவது குறைவு தராமல் இருக்கிற ஒரே இடம் இதுதான். இதனால தான் இங்கே எங்கேயுமே தண்ணிக்கு பஞ்சமே இல்லை எங்கள் ஊரில். அப்படியே அந்த மலையிலேருந்து அப்படியே வரும் தண்ணி வந்து இங்கே தேங்கி இங்கே அங்கே நிறைஞ்சு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. மோஸ்ட்லி இதோட அணையை ஓப்பன் பண்ணி விடுறப்போ கன்னியாகுமரியில் நிறைய இடத்துக்கு லீவ் விட்ருவாங்க. ஏன்னா இந்த ஆற்றுப்படுகை அந்த இடத்துல இருப்பாங்க தெரியுமா,
அவங்களுக்கு எல்லாம் லீவ் விடுவாங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்குது இதில். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட் இருக்குது பாருங்கள். இது நம்ம வாடகைக்கு எடுக்கலாம். ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸு, இது நம்ம வாடகைக்கு எடுக்கலாம். வாடகைக்கு ஃபேமிலியாக வரீங்கன்னா வாடகைக்கு எடுத்து அங்கே போகுது பாருங்க, காமிச்சு தரேன். உங்களுக்கு தெரியுமானு தெரில, சாரி. அங்கே போகுது பாருங்கள். அங்கே அந்த இக்கரையிலேருந்து அக்கறை, அதாவது அந்த கரையில் போயிட்டு நம்ம ஃபேமிலியாக ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து, அதாவது காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே போயிட்டு ஃபேமிலியை உட்காந்து சூப்பராக சமைச்சு சாப்பிட்டு, அது ஒரு தீவு, தனி தீவு அந்த இடம். இங்கே பாருங்கள், ஒன்று இங்கே இல்லைன்னு அங்கே, அந்த 2 இடத்துல நம்மளை கொண்டு விட்டு அவங்களே கூட இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அழகு பாருங்கள். எவ்வளோ பெரிய மலை பார்த்தீங்களா. அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க, அதுவே சின்னமாக தான் தெரியுது. அங்கே வீடு இருக்குது பாருங்க. வீடியோவில் அவ்வளோ கிளியராக தெரியுமான்னு தெரில இந்த இடத்தோட அழகு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வாங்க. யாரும் குளிக்காதீங்க, கை காலன்னு நினச்சிக்கிட்டு. குளிக்கணும்னு நினச்சா ஏதோ அங்கே கொஞ்சம் இடம் இருக்கும், அங்கே இருக்கும். லைட்டாக நீச்சல் மட்டும் போடாதீங்க guys. யாருமே நீச்சல் அடிக்காதீங்க, ஏன்னா இதோட ஆழம் அப்படி இருக்கும் பாருங்க. இது எப்படி இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள். அப்படி எங்கே இப்படி இருக்குது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குல்ல. இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை. சரி வாங்க, இந்த அழகை அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த விழாவுக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கிளம்புறப்போ உங்களுக்கு நான் வீடியோவில் வரேன். ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கே மனசு இல்லை. இங்கே பாருங்கள், நடக்கிறதுக்கெல்லாம் எப்படி இடம் போட்டிருக்காங்க. மழை இல்லை பாருங்கள். ஆக்சுவலி இப்போ மழை இல்லை, மழையே இல்லாத நேரம் கூட எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. மழையெல்லாம் இருக்கிறப்ப இந்த அளவுக்கு வருங்க தண்ணி. சும்மா சொல்கிறது கிடையாது, நான் வந்து பார்த்துருக்கீங்க பாருங்கள் மணல் எரிப்பில் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு ஆக்சுவலி இந்த பிளேஸில் நம்ம நடந்து வரணுமே, இப்படி தான் நடந்து போனோம். அது வரைக்கும் இங்கே பார்க்குற அந்த மேலே பார்த்தீங்களா, அந்த அளவு வரைக்கும் தண்ணி வரும். அந்த நேரம் இங்கே வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி போட்டிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி இருக்கும், யாருக்குமே வர விட மாட்டாங்க உள்ள. ஏன்னா ஊரில் உள்ளவங்களுக்கு வரலாம், பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படின்னு, அவங்களும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இந்த இடம் வரைக்கும் தண்ணி இருக்கும், இது வரைக்கும். இங்கே மேலே தான் எல்லோரும் நடந்து போகிறதும். வர்றதுக்கு 2 வழி இருக்குது. லோக்கல் ஆளுங்க இந்த வழியில் வருவாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இது நடந்து வர்றதுக்கான வழி பாருங்கள், பெருசாலாம் நல்லா இல்லை. நடந்து வர்றதுக்கான வழி அது வந்துட்டு ஃபேமிலியாக வர்றது. நான் இப்போ இறங்கி வந்தேன்ல அது. இப்போ பாருங்களேன், வாய்ஸில் கொஞ்சம் ஏதாச்சும் பிரேக் ஆகிடுச்சுனாலோ, சவுண்டு கம்மியாக இருந்துச்சுனாலோ தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஏன்னா மைக் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன். வந்த உடனே உங்களுக்கு வாய்ஸ் எல்லாம் கிளியராக பக்காவாக உங்களுக்கு நான் வந்துட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், போட் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. போட் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஏன் ஜூம் பண்ணலைன்னா கிளாரிட்டி கிடைக்காது. இது ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஃபுல்லாக மலை, காடு, தண்ணி. சரி கைஸ், நான் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ கைஸ், ஒரு 1/2 மணி நேரம் இங்கே அப்படியே உட்காந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகிட்டு
கொஞ்சம் மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கிளம்ப வேண்டிய டைம் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ரொம்ப எஃபர்ட் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். தெரியாத நிறைய இடத்துக்கு காமிச்சு தர்றேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இன்னையோட வீடியோ. இன்றைக்கி உள்ள vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா எங்கேயுமே குளிச்சிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அழகு இருக்கிற இடத்துல ஆபத்தும் இருக்கும். அடுத்து ஒரு தரமான வீடியோ உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அந்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.